தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையாரை போற்றி, அருள்தரும் உமையாலே போற்றி போற்றி. சிவம் டிவி நேயர்களே, அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய பஞ்சாங்க பலாபலன்களை பார்ப்போம். ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 8ஆம் நாள் 21/4/2024. இன்றைய நட்சத்திரம் உத்திரம் மாலை 6:28 வரை, பின்பு அஸ்தம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்தரம், திருவோணம். இன்றைய கரணம் பாலவ கரணம் மதியம் 1:30 மணி வரை, பின்பு கௌளவ கரணம். நாமயோகம் வியாதிபாத நாமயோகம். சித்தயோகம்ன்றதுபடி அமிர்தாதி சித்தயோகமாக இன்றைய நாள் செயல்படுகிறது. இன்றைய திதி துவாதசி திதி மதியம் 1:30 வரை, பின்பு திரியோதசி திதி. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, குளிகை 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை நல்ல நேரம் 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை, மாலை கௌரி நல்ல நேரம் 2:30 மணி முதல் 3:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் குரு சூரியன், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி செவ்வாய், மீனத்தில் ராகு புதன் சுக்கிரன். இன்றைய காலை 9 மணிக்கு பிறகு சந்திரன் கன்னியில் பயணம் செய்கிறார். இன்றைய நாளுக்கான விசேஷ தினங்களை பார்ப்போம். இன்றைய நாள் ஒரு பிரதோஷ நாள். மாலை வேளை இருக்கின்ற பிரதோஷம். சிவனை வழிபடுவோர் அனைத்து அன்பு உள்ளங்களும் ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில் நடைபெற்ற பிரதோஷ வழிபாடை மேற்கொள்ளுங்கள். மாலை, அதாவது நந்தியம்பதி, நந்தி தேவருக்கு மஞ்சள் பொடி அதை வாங்கி கொண்டு போய் அபிஷேகம் செய்து அந்த நீரை கொண்டு வந்து இல்லங்களிலும் வியாபார தலங்களும் தெளிக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு பலனும் இன்று கிடைக்கும். அதுபோல் சுபமுகூர்த்த தினமான இன்று, சுபமுகூர்த்தம்னா யாருக்கு கல்யாணம்? எல்லாருக்கும் கல்யாணம் பண்ண வைக்கக்கூடிய ஒரு நன்னாளாக இந்நாள் திகழ்கின்றது. முக்கியமாக சொல்லப்போனால் மீனாட்சி சொக்கநாதருக்கு இன்று திருக்கல்யாண வைபவ நாள். மீனாட்சி திருக்கல்யாணம் செய்து வைத்து அவர்களுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெறுகின்ற ஒரு நாள். சொல்லுவோம்ல, மணமக்களை ஆசீர்வதித்து செல்லணும்னு. அங்கே அப்படி இல்லை, மணமக்கள் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த மீனாட்சி திருக்கல்யாண வைபவத்தை வருடத்திற்கு ஒரு தடவை நடக்கின்ற அந்த வைபவத்தை கண்குளிர அதாவது உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கான அந்த திருவிழாவை வருடத்துக்கு ஒரு தடவையாவது நாம் அனைவரும் சென்று தரிசிக்க வேண்டும். அப்படி தரிசிக்கும்போது நிறைய பேரோட வாழ்க்கை மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மீனராசி அன்பர்கள், மிதனராசி அன்பர்கள், கன்னிராசி அன்பர்கள், இவங்க எல்லாமே கண்டிப்பாக வருடம் ஒரு முறை ரேவதி நட்சத்திர நாளில் அந்த பகவானை வழிபடும் பொழுது மிகுந்த ஏற்றங்களையும் எல்லையற்ற மகிழ்ச்சியையும் வாழ்வில் ஏற்படுத்தலாம். ஏன்னா அங்கே சிவன் அவ்வளவு பவர்ஃபுல்லாக, அந்த மீனாட்சி கையில் அவ்வளோ அதிகாரம் இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த மீனாட்சி கையில் இருக்க கிளி யாருன்னு. அதுதான் நம்முடைய அருணகிரிநாதர். அவர் தானே கிளியாக மாறுறாரு. திருவண்ணாமலையில் கிளியாக மாறி அன்னையின் கரங்களில் அலங்கரிக்கின்றார். அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லா கோவில்களும் பலம் பெற்று விடாது, எல்லா ஆலயமும் பலம் பெற்று விடாது. அங்கே ஒரு ஆத்மா, சித்த ஆத்மா அங்கே இருக்கணும். அப்போ தான் அந்த ஆலயம் ரொம்ப பிரசித்தி பெறும். சொல்கிறாங்க இல்லைங்களா, உலக ஆலயங்களை விட முன்னாடி வந்துடும் திருவண்ணாமலைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. நிறைய பேர் நம்ம குருமார்க்கெலாம் சொல்கிறாங்கல்ல. ஏன் சொல்கிறாங்கன்னா, திருவண்ணாமலையில் இருக்கிற அந்த ஆத்மா விழித்து கொண்டது அவ்வளோ பேரை அதாவது ஞான தபோதனரை வாவென்று அழைக்கும் மலை அண்ணாமலை.
அது மாதிரி இந்த ஞானம், பொருளாதாரம் இதை வேணும்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரரை சென்று வழிபட்டு வரும்போது எண்ணிலடங்கா பலன்களை கிடைக்கக்கூடிய ஒரு நன்னாளாக இந்நாள் திகழ்கின்றது. சென்று பயனடையுங்கள். இன்றைய ராசி பலன்கள். மேஷ ராசி நேயர்களே, அதாவது நீங்கள் கொடுத்த வாக்குறுதி பிரகாரம் நடந்து கொள்ள முடியாத ஒரு நாள். அதாவது ஏன் நடக்க முடியாது அப்படின்னா, பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறேன், குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று செய்கிறேன்னு சொல்லிட்டு இன்று அதுவே பெரிய ஒரு மன உறுதியை இழக்க செய்யக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக திகழ்கின்றது. அதனால் இந்த வார்த்தைகளில் கவனம் செலுத்தி வெற்றியடையுங்கள். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, நன்மை உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நன்னாள் இந்நாள். நன்னாள்னா என்ன நன்னாள் அப்படின்றீங்களா? விரயஸ்தானத்தில் சூரியன் இருக்கார், அவ்வளோதான். விரயஸ்தானத்தில் குரு இருக்கார். இவங்களாம் மாற போகிறாங்க, மாறி ராசிக்குள்ளே வரப்போகிறாங்க. அப்போது பொன்னாள் உங்களுக்கு தேடி வந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ அந்த காலடி எடுத்து வைக்கும்போதே நம்ம சொல்கிறோம்ல, ஒரு ஊருக்கு பயணம் செய்யும் பொழுது அந்த மகிழ்ச்சி நம்ம உடம்புக்கு வந்துடுது இல்லை. நம்ம இங்கே போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போதே நம்ம அந்த உள்ளத்துக்குள்ளே அந்த கனவுலே நம்ம அந்த சஞ்சாரிக்க ஆரம்பிச்சிடுறோம். இங்கே போகிறோம், இதெல்லாம் நடக்க போகுதுன்னு. அது போல் நல்ல வகையில் நடக்கக்கூடிய ஒரு நாள் வருது. அதை பயன்படுத்திக்கங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுனம் நிறைவான ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணப்படக்கூடிய ஒரு காலம். அதாவது ஏன் அப்படின்னா, குரு 12ஆம் இடத்துக்கு வரும் பொழுது, 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஏன்னா லாபஸ்தானத்தில் குரு ஒன்றும் சிறப்பாக செய்யலை. ஆனால் 12ஆம் இடம்ங்கிறது சுக்கிரனோட வீட்டில் குரு வரும்போது பகை பெற்று இருந்த போதிலும் உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கின்ற வாய்ப்பு இருக்கின்றது. ஏன்னா உங்களோட 4ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா, வீடு சுகம், இத்தனை நாள் வரல இல்லாத விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கப் போகின்றது. நிறைவடையுங்கள். கடக ராசி நேயர்களே, தனம், பணம், பொருள், நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லையே என்ற ஒரு மன சஞ்சலம், நமக்கு வரவேண்டிய லாபம் பெருமளவில் வரவில்லையே என்ற ஒரு கவலை இன்று தீரும். பணம் வந்து சேரும். சிம்ம ராசி அன்பர்களே, கோபத்தை விடுத்து மன்னிக்க தெரிந்து கொள்ள வேண்டும், மன்னிப்பு கேட்க தெரிந்து கொள்ள வேண்டும். நீ தவறு 1000 செய்திருந்தாலும் வாழ்க்கையிடமோ அல்லது வாழ்க்கை துணையிடமோ மன்னித்து அல்லது மன்னிப்பு கேட்டு பழகி வெற்றியடையக்கூடிய ஒரு நாளாக திகழ வேண்டுமே தவிர, கோபத்தை உச்சாணியில் ஏற்றி வைத்து கொண்டு அதனால் விரயத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக திகழ்கின்றது. சர்வ ஜாகிரதை. கன்னி ராசி அன்பர்களே, அதாவது நல்ல உற்சாகமாக இருந்தீங்க, இன்றைய நாளில் ஒரு மனக்கலக்கத்தோடு இருப்பீங்க. ராசிக்குள்ளே சந்திரன் பயணம் பண்ணுறாரு, அதுவும் உத்தரத்தில் பயணம் பண்ணுறாருன்றது சூரியன் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய அப்படின்னு 8ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு அப்படின்னா சில தொந்தரவுகள் உடல் உஷ்ணத்தன்மையில் பாதிக்கக்கூடிய ஒரு நிலை இப்போது இருக்கின்றது. அப்போ சூரியனால் தொந்தரவுனா தந்தை வழி உறவுகளால் சில மன கஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் கவனம் நிதானம் தேவை. துலாம் ராசி அன்பர்களே, இன்பத்தை தவிர வேறு எதையும் நான் அறிந்திடேன், எல்லாமும் எனக்கு தெரியும், நான் மகிழ்ச்சியாக இருக்கணும், எனக்கு என்ன வழி, அதை தான் எப்போதும் கேட்பீங்க. அப்படி இல்லைன்னா ஒரு விரக்தி தன்மையோடு பேசுவீங்க. ஆமாம், என்ன நடக்க போகுது, நடக்கிறது நடக்கட்டும், நான் போகிறேன்னு போவீங்க. அதுபோல் இல்லாமல் இன்பம் இன்று உங்களை சேரும். சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, சூரியன் அவரோட நீச்சல் வீட்டை பார்க்குறாரு, அப்போது உங்களுக்கு ஒரு வலுவை கொடுக்கின்றார். ஏதாவது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட தேர்வு எழுதியிருக்கிறவங்க கொஞ்சம் மகிழ்ச்சி அடைஞ்சிக்கலாம், ஒரு வாய்ப்பு கதவை தட்டும் அப்படின்னு. ஓகேங்களா. விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் இறங்கின காரியத்தில் போட்டி பந்தயங்களை வெற்றி பெற்றே தீர வேண்டும்னு பயணம் பண்ணணும். ஒரு வெறி கொண்டு நீங்கள் பேச்சை குறைச்சிக்கணும். எவ்வளோ தூரம் பேச்சை குறைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் வெற்றி உங்களை சேரும். தனுசு ராசி அன்பர்களே, அதாவது பொறுமை கடலிலும் பெரிது, ஆக்க பொறுத்ததை சிறிது ஆற பொறுக்க வேண்டும் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி உங்களுக்கு எல்லாமும் கிடைச்சிருக்கு. அதை நிம்மதியாக கையில் வைத்து பயணம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். எதையுமே ரொம்ப இழுக்கக்கூடாது, ஒரு மாதிரி கரெக்டாக அதை கொண்டு போனீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கு என்ன காரணம்? பொறுமை வேண்டும் இன்றைய நாள். மகர ராசி அன்பர்களே, தேவையற்ற செலவுகள் பிள்ளைகள் வழியில் சேர காத்திருக்கின்றது, தாயின் வழியில் செலவுகள் காத்திருக்கின்றது.
செலவு செய்ய தயாராகுங்கள். செலவு செய்யும் பொழுது மன அமைதி மன நிம்மதியுடன் செலவை செய்து பழகுங்கள், வெற்றி அடைவீர்கள். கும்ப ராசி அன்பர்களே, அதாவது சுபமான முடிவு உங்களை நெருங்கி கொண்டிருக்கின்றது. அதாவது சுபமான முடிவுன்னா ஒன்றுமே இல்லை, செவ்வாய் பயிற்சி ஆகிட்டாருன்னா ஓரளவுக்கு நீங்கள் நார்மலாக ஆகிடுவீங்க. இப்போ சனி செவ்வாயும் சேர்ந்துருக்கும்போது பதட்டம், ஒரு தோல் ஸ்கின், அதாவது தோல் நோய் சொல்லுவாங்க இல்லையா, ஸ்கின் அலர்ஜி, நான் நல்லா தான் குளிக்கிறேன் நல்லா தான் போகிறேன் அப்படின்னாலும் ஒரு சிறு தோல் நோய் தாக்கி மறையும். அதாவது கிருமியோட எஃபெக்ட்டு உடம்பில் வந்து போகக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கிறீங்க. நன்றாக உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தி வெற்றியடையக்கூடிய சுபமான ஒரு நன்னாள். மீனராசி அன்பர்களே, நினைத்ததை சாதித்து விட்டோம் அப்படின்னு இந்த சிறு வெற்றியோடு நிற்காமல் அடுத்தடுத்து விஷயங்களை முயற்சி செய்து வெற்றியடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சகோதரரையும் சகோதரர் வாங்கிய கடனுக்காகவும் நீங்கள் முன்னின்று செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது. அதை இனிமேலும் தொடராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பார்த்து அதுக்கான ஒரு முடிவை சொல்லுகின்ற ஒரு நன்னாளாக இந்நாள் திகழ்கின்றது. அதே மாதிரி பொன்னும் பொருளும் நிலபல சுகங்களும் உங்களை விட்டு கைவிட்டு போன விஷயங்கள் அத்தனையும் திரும்ப உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள் வந்துக்கிட்டே இருக்குது. அதை பெற்று பயனடைங்கள். அன்பு உறவுகளுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.